ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே மீன ராசிக்கு பார்க்கல. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குறோம். இங்கே லக்னம் பெருசாக ராசி பெருசானா லக்னம் தான் பிரதானம். பின்னையே ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா ராசி கோச்சாரத்தின் அடிப்படையில் பலன். ஆனால் லக்னம் நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம வாழ்க்கையுடைய கடைசி காலம் வரைக்கும் நம்மளை இயக்கக்கூடியது. அந்த லக்னத்தின் அடிப்படையில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு உங்களுடைய ராசி தெரியும், லக்னம் தெரியாது. ஆக லக்னம் இங்கே என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக மீன லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த சனி பகவானுடைய பலன்களை பார்க்குற போது முதல்ல இவருடைய பயிற்சி எப்போன்னா மார்ச் 29 சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு 9:43 உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்கள் லக்னத்துக்கு வந்துட்டார். இங்கே பொதுவாக உங்களுக்கு தெரியும் சனி பகவானுடைய பெயர்ச்சி காலங்கள் சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் அவர் இருந்து அங்கே அவர் 2 வருஷம் 2 மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். பொதுவாக மீன ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்காங்க. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய போகிறார். ஆக சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2 வருஷம் 2 மாதத்தில் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்ன பலன் செய்ய போகிறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி அவருக்கும் பார்வை இருக்குது. இந்த பார்வையின் காரணமாக நம்ம என்ன பலனை செய்வார், அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு என்ன செய்ய போகிறார், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் முதல்ல மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன முதல்ல பார்த்துருவோம். அடுத்தபடியாக அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் என்ன அதை அடுத்து பார்க்குறோம். அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டா அடுத்து கடைசியில் பார்க்குறோம். எல்லா கிரகங்களும் சுபகிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவகிரகங்கள். இந்த அடிப்படையை மறந்துடாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சால் இன்னொரு தீய பலன்களையும் செய்ய தவற மாட்டார். இதை மறந்துடாதீங்க. அந்த அடிப்படையில் முதல்ல நன்மைகள் என்னெல்லாம் பார்த்துருவோம். முதல்ல உங்கள் லக்னத்துக்கு வர்றார் சனி பகவான். ஒரு பக்கம் லக்னத்துக்கு வர்றது, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களோ அல்லது பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைன்னு தான் சொல்லணும். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவருடைய பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. முதல்ல 3ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் 3ஆம் இடம். அந்த ஸ்தானத்தை தான் சனி பகவான் பார்க்குறார். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் இந்த காலகட்டங்களாக 2 வருஷம் 2 மாதத்தில் பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நல்ல பலனை சனி பகவான் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு பெரிய லெவலில் இருக்கும். சனிக்கு இன்னொரு பேர் சோம்பேறி. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அதுலேயும் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் இந்த காலகட்டங்களில் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். இந்த காலத்தில் நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை சனி பகவான் உருவாக்குவார். எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருந்தால் கூட நன்மைகள் உண்டு. எளிய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மெயினாக யாரெல்லாம் நீங்கள் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் நல்லாயிருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க,
கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, இனி மீடியா லைனில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த காலங்களில் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலங்களில் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னா அதெல்லாம் போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, வயசாகிடுச்சு இனிமேல் நடக்குமாங்கன்னு கவலைப்பட்டவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக சனி பகவான் நடத்தி கொடுப்பார். எந்த சனி உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணாரோ அந்த சனி தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கார். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸில் நான் பெருசாக சம்பாதிக்கலைங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியில் பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். என்ன மாதிரியான துறைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும்னு இப்போ சொன்னேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வர்றதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பயிற்சியில் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ, அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அத்தனையும் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் அங்கே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பெரிய லெவலில் மாறுபாடு அடையும். சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும், மதிப்பு மரியாதை கூடும், உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது அத்தனைக்கும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே எகர் அண்ட் எகர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணாலே உங்களுடைய முயற்சிகள், காரியங்கள் அத்தனையும் சித்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஆக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ஆயக்கலைகள் 64 கலைத்துறையில் இருக்கீங்களோ, புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ரேஸ் எதாவது தேருமா, லாட்ரியில் எதாவது வாங்கினா கிடைக்குமா, இப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது யூக வணிகங்கள், அந்த ஸ்பெக்குலேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும், மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக அதிர்ஷ்ட தேவதை ஏதோ ஒரு பக்கம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கடன் வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கிரிப்டோ கரன்சியில், பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸிலேயே குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கை வைப்பார். யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ கவனமாக இருங்க. மீன லக்னத்தில் பிறந்த உங்களுடைய வேலை சுமாராக இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே விற்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வாங்கிறதுக்கு நீங்கள் லோன் போட்டு ரொம்பவும் யோசித்து வாங்குங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம். உடம்பில் எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி, ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இந்த பயிற்சியில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நல்ல நட்புகளை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால மெயின்டைன் பண்ணுங்கள். அதோட நமக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பயிற்சியில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், நீங்கள் எந்த கரியரில் இருந்தாலும் சரி,
நீங்கள் அதெல்லாம் ரொம்ப அடக்கி வாசிங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த பயிற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, விஆர்எஸில் வரணும், லெஃப்ட் டு த சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது வேலையில் ஒரு லாங் லீவை போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி எம்என்சியில் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது, வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இருக்கிற வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது, இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள். கிடைக்கலன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கட்டுறது நடக்காமல் இருந்தாலே போதுமானது அப்படின்னு மாத்திரம் நினைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வரையும் நரசிம்மரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சியில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவ தரிசனம், பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. தாய் தேந்தரை வணங்குங்க. உங்களுக்கான பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.